Hi guys, welcome to Tamil Online Tutorial. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீட்டைல் ட்ரேடர் மெத்தட் ட்ராப்ஸ் அதில் உள்ள ஒரு பார்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டாக நம்ம வந்து அதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சப்ளை டிமாண்ட் ஆர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப்ஸ் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன ட்ராப்ஸ்னால் என்ன அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நாளைக்கு பிறகு நிறைய பேர் புது மெம்பர்ஸ்லாம் நம்ம சேனலுக்கு வந்து வந்துருக்கீங்க. ஸோ என்ன பண்ணிக்கோங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு வந்து டியூட்டோரியல் வீடியோஸ் எல்லாமே வந்து கிரிப்டோ ஃபாரெக்ஸ் ரெண்டுக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து மஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு வந்து டெலகிராம் குரூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, வீடியோஸ் பார்க்காம வந்து மெசேஜ்லாம் வந்து பண்ணாதீங்க. பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து தேவையான டியூட்டோரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. இனி வர வீடியோஸும் வந்து அட்வான்ஸான வீடியோஸ் தான் இருக்கும். சரியா, சரி ஓகே. இது என்ன ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்குள்ள வீடியோவில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்ளை டிமாண்ட் ட்ராப்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது என்ன ட்ராப்ஸ் அப்படின்னா நார்மலாக வந்து எல்லா ட்ரேடர்ஸும் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னா ரீட்டைல் ட்ரேடர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளை மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா முழுக்க ரீட்டைல் ட்ரேடர் மெத்தட். அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், இண்டிகேட்டர்ஸ், கேண்டில்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நார்மலாக எல்லா ட்ரேடர்ஸுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சரியா, சின்ன புதுசாக ஒரு மார்க்கெட்டில் வரவங்களே எல்லாருமே வந்து கற்றுக்கலாம். ஏன்னா யூடியூப் பார்த்தாலும் சரி தான், கூகுளில் பார்த்தாலும் சரி தான், இதுக்கான டியூட்டோரியல்ஸ் வந்து நிறைய இருக்குது. எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு டியூட்டோரியல்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன், பேங்க்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் தான் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ ட்ராப்னா ஒன்றும் இல்லை, நம்மளை ஏமாற்றி அதில் வந்து நம்ம ஸ்டாப்பு ஹண்ட் பண்ணி அவங்க வந்து ப்ராஃபிட் கெயின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இதுதான் வந்து ட்ராப்ஸ். ஸோ இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா ரீட்டைல் ட்ரேடர் மெத்தட்லாம் நடக்கும். நம்ம சேனல்லேயே ஸ்டார்டிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர் வீடியோஸ், அது ரிலேட்டடான வீடியோஸ் தான் வந்து நம்ம சேனல்லேயே டியூட்டோரியல்ஸாக இருக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, அதே மாதிரி கேண்டில்ஸு, ட்ரெண்ட் லைன், இது எல்லாமே வந்து போட்டிருப்போம். ஸோ ஏன்னா அது என்ன அப்படின்னா ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஆனால் அதை மட்டுமே வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து சரியான மெத்தடாக இருக்காது. அதுக்கு பிறகு நம்ம வந்து நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா, ஸோ அதில் உள்ள முக்கியமான டாபிக் தான் இது. இது என்ன அப்படின்னா எல்லா ட்ரேடர்ஸும் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் ஒரு மார்க்கெட் ஒரு ஏரியாவிலேருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா திரும்ப அந்த ஏரியா வரும்போது திரும்பவும் அப் ஆகும் அப்படின்னு வந்து சைக்காலஜிக்கலாக வந்து நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா போயிடுச்சுன்னா திரும்பவும் அந்த ஏரியா போயிட்டு டவுன் ஆகும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஸோ இதனால் என்ன மார்க்கெட்டில் நடக்கும் அப்படின்னா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதை பேஸ் பண்ணியும் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மெத்தட் தான் வந்து நம்ம சப்ளை டிமாண்ட் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்ப்போம். அதாவது ஆர்டர் பிளாக் ரிலேட்டடான டாபிக். அதாவது பேஸ்ன்னு சொல்லி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது இன்ஸ்டியூஷன் மெத்தட் தான் இது. ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். நம்ம வந்து அட்வான்ஸ் டியூட்டோரியலில் வந்து இந்த மெத்தட் தான் வந்து பார்த்துருப்போம். சப்ளை டிமாண்ட் மெத்தட் நம்ம மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸும் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த விஷயத்துலையும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். இதுலேயும் வந்து ஒரு சில ட்ராப்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் எங்கேயுமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. சரியா, இதான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிற இந்த வீடியோவில் டாபிக். ஸோ இவ்வளோ நாளும் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்குது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ்டாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இனிமேல் வந்து அது பேஸ்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா அதோட அக்யூரசி ஒன்லி 30% தான். மிச்சம் 70% டைம் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ்டாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபெயிலியர் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா இந்த ஏரியா பேஸ் பண்ணி தான் வந்து இன்ஸ்டியூஷன் வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்ம இதே பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவோம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு தெரியும். ஸோ ஈஸியாக வந்து நம்மளை ட்ராப் பண்ணுவோம். அது எக்ஸாம்பிள் கூட நான் காமிக்கிறேன். ஸோ ஈரோ யூஎஸ்டி எடுக்கும்போது கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. சரியா, அதே மாதிரி இந்த ஏரியா வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா ஃபஸ்ட்டு. ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவிலேருந்து டவுன் ஆனது கரெக்டாக இந்த சப்போர்ட்டுக்கு கட் பண்ணி கீழே வரைக்கும் மார்க்கெட் வந்துக்கிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சப்ளை டிமாண்டாவோ ஆர் இதை வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவோ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபெயிலியர் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா இந்த இவ்வளோ ஏரியா வந்து ஸ்டாப் ஹண்ட் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். என்ன நடந்துருக்கு பாருங்கள், திரும்ப அப்பாகி போனது கரெக்டாக இந்த ஏரியாவில் போய் ஒரு ஸ்டாப் ஹண்ட் ஆகி தான் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், திரும்பவும் இது வந்து நம்ம வந்து இதை சப்போர்ட்டாக எடுத்துகிறோம் அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து ஸ்டாப்பு ஹண்ட் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட்டை விட கீழே இறங்கி வந்து ஸ்டாப் ஹண்ட் ஆகிட்டு தான் இவ்வளோ தூரம் ரேலி வந்து நடந்துருக்கு. புரிஞ்சுதா? ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரேடில் இந்த ஏரியாவில் தான் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருப்பான். ஸோ என்ன நடக்கும்னா கரெக்டாக ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிட்டு டவுன் ஆகும்.
ஸோ நம்ம காமனாக நிறைய பீப்புள் சொல்கிறது கரெக்டாக ப்ரோ நான் வந்து போட்டிருந்தேன் ஸ்டாப் லாஸ் கரெக்டாக என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா அவங்களுக்கு இன்ஸ்டியூஷனுக்கு தெரியும் நீங்கள் வந்து இங்கே தான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடுவீங்க அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக ஹண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் போடுற ஸ்டாப் லாஸை பார்த்து வச்சு அவங்க வந்து ஹண்ட் பண்ண மாட்டாங்க. சரியா, அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து ரெசிஸ்டன்ஸ். திரும்ப பாருங்கள், திரும்பவும் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு மேலே வரைக்கும் போய்கிட்டு தான் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்கு. சரியா, டவுன் ஆகிருக்கு. திரும்ப வந்து சைடுவேயில் இருந்துருக்கு. திரும்ப அப்பானதை பாருங்கள், இந்த லெவலுக்கு மேலே. இப்போ தான் இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் எது? இந்த ஏரியா. ஆர் ஃபைனல் சோன் எது? இந்த ஏரியா. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா மார்க்கெட் வந்து அதை ஹண்ட் பண்ணிக்கிட்டு டவுன் ஆகிருக்கு. ஸோ இதான் உள்ள டாபிக். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து அதே மாதிரி சப்ளை டிமாண்ட் மெத்தட், இது ஏன் நான் சொல்கிறேன்னா சப்ளை டிமாண்ட் மெத்தடில் நம்ம ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். என்ன அப்படின்னா ரேலி பேஸ் ட்ராப்னு ஒன்று எடுப்போம். இந்த ரேலி பேஸ் ட்ராப் வந்து நிறைய டைம் வந்து ஃபெயிலியர் ஆகும். காரணம் என்னென்னா இது வந்து சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் ஃபார்ம் ஆகும். ஆர் வந்து ட்ராப் ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகி திரும்ப வந்து அப் ஆகும். ஸோ இந்த பேஸை தான் நம்ம ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுப்போம். ஆனால் மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னா கரெக்டாக ஹண்ட் ஆகிட்டு டவுன் ஆகும். திரும்ப ஹண்ட் ஆகிட்டு டவுன் ஆகும். ஒரு 30% டைம் தான் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுமே தவிர மற்ற நேரம் எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னா ஈஸியாக வந்து ட்ராப் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஏரியா, ஸோ இந்த ஏரியா பாருங்கள், இந்த ஏரியாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதுதான் சப்போர்ட் ஏரியா. சரியா, ஆனால் என்ன நடந்திருக்குன்னா இதில் ஸ்டாப் ஹண்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஏரியா ஸ்டாப் ஹண்ட் ஆகி திரும்ப ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் ஹண்ட் ஆகிருக்கு, இதில் ட்ராப் நடந்திருக்கு அப்படின்னா கரெக்டாக ஸ்டாப் லாஸ் இது கீழே வச்சு இதில் வந்து ஆர்டர் எடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு அக்யூரஸியில் கிடைக்கும். ஸோ இதான் வந்து ட்ராப் ட்ரேடுன்னு சொல்லுவோம். சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸில் இன்ஸ்டியூஷன் எங்கெல்லாம் ட்ராப் பண்ணுறாங்களோ அவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நீங்கள் முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் வந்து அவங்க ட்ராப் பண்ணி முடித்த பிறகு ட்ரேட் எடுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுமே தவிர என்றைக்குமே வந்து மற்றவங்க ட்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அக்யூரஸி வந்து ஃபெயிலியர் ஆகும். இன்னொரு மெத்தடில் வந்து நம்ம அக்யூரஸி இன்க்ரீஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல். மார்க்கெட்டில் வந்து சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த ஏரியாவில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். அதாவது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஓரளவு ஒர்க் ஆகும். எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரியே மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ கீழே 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 கீழே. இது ஏன் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா இது வந்து ஆல்ரெடி ஒரு ட்ராப் தான். இங்கே பாருங்கள், இந்த ஏரியா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், இந்த சப்போர்ட்டில் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லி எல்லோரும் ட்ரேட் எடுப்பாங்க. ஆனால் என்ன நடக்கும்னா சப்போர்ட்டை ஹண்ட் ஆகி டவுன் ஆயிரும், திரும்ப வந்து அப்பாகும். ஸோ என்ன நடக்கும்னா திரும்ப அப்பாகி போகும்போது எல்லோரும் ரெசிஸ்டன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி போயிடுச்சு அப்பாகன்னு எடுப்பாங்க. ஆனால் திரும்ப டவுன் ஆகும். ஸோ இது ஃபெயிலியர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த சேனல் மெத்தடில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த ரிவர்ஸ் ஆகும்போது ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே திரும்ப டச் ஆகும்போது இது வந்து ட்ரிபிள் டச். ஸோ இந்த ஏரியாவில் ரிவர்ஸ் ஆகும்போது எடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஹேமர் போட்டு ரிவர்ஸ் ஆகுதுன்னா எடுக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ட்ராப்ஸ்லாம் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த ட்ராப்ஸ் நடந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து தாராளமாக வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இந்த 2 மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இது நாட் ஒன்லி மேஜர் பேர்ஸ், கிராஸ் பேர்லையும் காமிக்கிறேன். எல்லா பேர்லையுமே அப்படி தான் ஒர்க் ஆகிருக்கும். ஸோ ட்ரேட் பண்ணும்போது இது எதுக்கு இந்த டாபிக் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரேடிங் லாஸை வந்து கம்மி பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களோட ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த சிம்பிள் மெத்தடெலாம் வந்து நீங்கள் தெரியாமலே இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாஸ் வந்து ஒரு சைடில் போயிட்டே இருக்குங்க. பாருங்கள், நல்லா கிளியராக பாருங்கள். இது வந்து ஒரு கிளியராக இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஆனால் என்ன நடந்திருக்குன்னா கிளியராக ஒரு ட்ராப் நடந்து டவுன். இங்கே பாருங்கள், இது வந்து கிளியராக ஒரு சப்போர்ட் பாயிண்ட், கிளியராக ஒரு ட்ராப் நடந்து மார்க்கெட்டில் அப். ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து கிளியராக ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஆனால் என்ன நடந்திருக்குன்னா ஒரு ட்ராப் நடந்து டவுன். ஸோ அடுத்து பாருங்கள், கிளியராக ஒரு சப்போர்ட், ட்ராப் நடந்து அப். ஸோ இதே தான் அங்கே பாருங்கள், கிளியராக ஒரு சப்போர்ட், ஒரு ட்ராப் நடந்து அப், ரெசிஸ்டன்ஸ், கிளியராக ஒரு இது, ஸோ ட்ராப் நடந்து டவுன். ஸோ சிம்பிளான டாபிக் தான். ஆனால் இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டாபிக். மார்க்கெட்டில் இதை நீங்கள் தெரிஞ்சு வைக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லாஸ் ஆகிட்டு தான் இருப்பீங்க. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கற்றுக்கோங்க. ஈஸியான சிம்பிளான ட்ராப்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். பொதுவாக வந்து ஒரு ட்ராப்ஸ் நடக்கிற ஏரியாவில் ஒரு ஹேமரோ ஷூட்டிங் ஸ்டாரோ வந்து ஃபார்ம் ஆகும். அதிகபட்ச வாய்ப்புகள் இந்த 2 கேண்டிலும் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த ஏரியாவில் அதிகமாக ட்ராப் நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியா ஒரு நல்ல ஒரு சோன் ஆர் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா.
ஆனால் என்ன நடந்திருக்கும்னா இதில் ஒரு ட்ராப் நடந்து டவுன் ஆகிருக்கும். ஜிபிபி யூஎஸ்டி டே சார்ட்டில் நான் வந்து இதே செட்டப் நான் வந்து காமிச்சிருந்தேன். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அந்த ஏரியா என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிளியராக அதுக்கு மேலே கட் ஆகி ஒரு ஷூட்டிங் ஸ்டார் தெரியுதா, இந்த ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிக்கிட்டு அதுக்கு பிறகு மார்க்கெட்டில் அடுத்த நாளே வந்து 200 பிப்பு டவுனு. ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து அந்த டவுனில் தான் இருக்குது. ஓகே, 207 பிப்பு டவுன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் கிளியரான நான் சொன்னக்கூடிய செட்டப். அதிகபட்ச வாய்ப்புகள் இதில் ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்து ஷூட்டிங் ஸ்டாராகவோ ஹேமராகவோ இருக்கும். ஹேமர் மீன்ஸ் சப்போர்ட் பாயிண்ட். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஏரியாவில் ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ஏரியா ஒரு ட்ராப் நடந்துருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி ட்ராப் நடந்துருந்துன்னா அந்த ஏரியாவில் நமக்கு வந்து அக்யூரசி வந்து அதிகம் கொடுக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். மோஸ்ட்லி இதை வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் ஃபாலோ பண்ணணும். சரியா, லோ டைம் ஃப்ரேம்லாம் ஃபாலோ பண்ணாங்க, அது வந்து ட்ராப்பாக இருக்காது. அப்படியே ட்ராப் நடந்திருந்தாலும் அது ஒரு ஷார்ட் டைம் ட்ராப்ஸாக இருக்கும், ரிவர்ஸ் ஆயிரும். 4 ஹவருக்கு மேலே, 4 ஹவர் டே, வீக்லி, மந்த்லி எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் 4 ஹவர் மினிமம் வச்சு அதுக்கு மேலே ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இதை வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இன்ஸ்டியூஷன் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இதை நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரீட்டைல் ட்ரேடர் மாதிரி இல்லாமல் இன்ஸ்டியூஷன் மெத்தட் மாதிரி நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதான் வந்து ஃபஸ்ட் பார்ட்டாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய ட்ராப்ஸ் மெத்தட், நிறைய இன்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் எல்லாமே வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.